Hello everyone. இன்னைக்கு வந்து அக்டோபர் 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஎம் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து யூத் ஃபோக்கஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கௌஷல் தீக்ஷன் சம்ரோ இது வந்து 4th எடிஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் தான் யூத் ஃபோக்கஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் அவுட்லே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62,000 crore. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கீழே தான் வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூத்தை வந்து எம்பவர் பண்ணணும். எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்லிங், எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் எஜுகேஷன் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் லான்ச் பண்ணியிருக்க இது என்னன்னு பார்ப்போம். பிஎம் சேது இதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் த்ரூ அப்கிரேட் ஐடிஐஸ். ஓகேங்களா, ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் டு அப்கிரேடட் ஐடிஐஸ். ஓகே, ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 60,000 crore. ஓகேங்களா, ஸோ இது கோல் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1000 கவர்மெண்ட் ஐடிஐ வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாடல் வந்து என்னென்னா ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஓகே, ஸோ இது வந்து 200 ஹப் ஐடிஐஸ் ப்ளஸ் 800 ஸ்போக் ஐடிஐஸ் இருக்குது. ப்ளஸ் ஹப்ஸில் வந்து இன்னோவேஷன் ட்ரெயினர் ட்ரைனிங்கு பிளேஸ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறமா ஸ்போக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ஆக்சஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷன், தென் இண்டஸ்ட்ரி இன்வால்வ்மெண்ட் பார்த்துக்கோங்க. குளோபல் சப்போர்ட் யார் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா வேர்ல்டு பேங்க்கும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஃபேஸ் 1 எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா பாட்னா அண்ட் தார்பங்கா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஃபேஸ் 1. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் என்னென்னா இவங்க இந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ண ஃபஸ்ட் இது வந்து இந்த பிஎம் சேது அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒகேஷ்னல் ஸ்கில் லேபு. இதோட கவுண்ட் பார்த்திங்கன்னா 1200 லேபு. இதில் வந்து ஒரு 400 நவோதியா வித்யாலயாஸ் வந்து கவர் ஆகிருக்கு. 200 எக்லாவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கவர் ஆகிருக்கு அக்ராஸ் 34 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் தான் நடக்குது இன் 12 ஹை டிமாண்ட் செக்டார்ஸில். ஸோ டீச்சர் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1200 வொகேஷனல் டீச்சர்ஸ் வந்து இதில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஎம் சேது, செகண்ட் ஒன் வந்து ஒகேஷ்னல் ஸ்கில் லேபு. ஓகேங்களா, ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. பிஎம் சேத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 60,000. அதே மாதிரி அப்ரிவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கில்லிங் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பீகாரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்ப்போம். அந்த ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரி நிஷ்சே ஸ்வயம் சகாயதா பத்தா. இந்த ஸ்கீமு இது வந்து எம்பவர்மெண்ட் ஸ்கீம் எங்கன்னா பீகாரில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து 1000 per month ஃபார் 2 yearsக்கு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரீ ஸ்கில் ட்ரைனிங்மே ஃபார் 5 lakh கிராஜுவேட் per yearக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டோட கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படின்றதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க பீகாரில். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து அப் டு 4 lakh வரைக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கு தராங்க. அதில் ஆல்ரெடி வந்து 7,880 crore வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் பீகாரோட யுவா ஹயாக். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி யூத் கமிஷன். இது வந்து ஏஜ் 18 to 45. இது வந்து யூத் பொட்டென்ஷியல் வந்து அவேர்னஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ பீகாரோட யுவா ஹயாக். ஓகே, ஸோ இது வந்து எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸு பீகாரில். அதுக்கு அடுத்தது எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பீகாரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஜன் நயா கர்பூரி தக்கூர் ஸ்கில் யூனிவர்சிட்டி. இது பாட்னாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஒகேஷ்னல் கோர்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎம் உஷா ஸ்கீம். இது வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஃப்ரா வந்து ஸ்டேட்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் யூனிவர்சிட்டிஸோட பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் அலாகேஷன் பார்த்துக்கோங்க 160 crore. இதில் மொத்தம் 27,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி என்ஐடி பீட்டா கேம்பஸில் மொத்த கெப்பாசிட்டி வந்து 6,500 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள மாதிரி ப்ளஸ் 5G லேபு, இஸ்ரோ சென்டர், இன்குபேஷன் சென்டர்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
பிரைம் மினிஸ்டர் ஒரு யூத் ஃபோக்கஸ்ட் இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஈவெண்ட்லனா இந்த கௌஷல் டிக்ஷன் சம்ரோ அப்படின்ற 4th எடிஷன் அதில் வந்து டோட்டல் அவுட்லே தான் வந்து 62,000 crore. இதில் இதை ஆர்கனைஸ் பண்ணது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங். கரெக்டாக? ஸோ இவங்க எந்த மினிஸ்ட்ரி லைக் எது கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கீழே வராங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம பிஎம் சேது பார்த்தோமா, நெக்ஸ்ட்டு ஒகேஷ்னல் ஸ்கில் லேப் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து அதில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து பாட்னா அண்ட் தார்பாங்கா அப்படின்ற இடத்துல. தென் பீகாரோட எம்பவர்மெண்ட் ஸ்கீமு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பீகாரில். ஸோ இவ்வளோ தான் இந்த நியூஸு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸோ செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எஃப்தா டிஇபிஏ அப்படின்னா ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஈவெண்ட் என்னென்னா ப்ராஸ்பரிட்டி சம்மிட்டு நியூ டெல்லியில் நடக்குது. இதை ஹோஸ்ட் பண்ணுறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ நெகோட்டியேஷன் பார்த்தீங்கன்னா லைக் 21 ரவுண்டு ஸ்டார்டட் இன் 2008 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இஎஃப்டிஏ பிளாக் பற்றி என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் இருக்க மெம்பர்ஸ் யார் யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸ்விட்சர்லாண்ட், நார்வே, ஐஸ்லாண்ட், லையக்டென்ஸ்டீன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த இஎஃப்டிஏ பிளாக்ல இருக்க மெம்பர்ஸ். ஸோ இதுக்கான ஹெட் குவார்ட்டர் வந்து ஜெனீவா, ஸ்விட்சர்லாண்ட். செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னா குர்த் ஜேஹர். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ ஃபவுண்ட் ஆச்சுன்னா 1960 ஃபவுண்ட் ஆயிருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து 4 டெவலப்டு யூரோப்பியன் நேஷனோட ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஃப்ரீ ட்ரேட் வந்து குட்ஸ், சர்வீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது ப்ரொமோட் பண்ணுது. ஸோ இதோட எய்ம் என்னென்னா டு டீப்பன் இந்தியா யூரோப் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு இவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ 100 பில்லியன் எஃப்டிஐ வந்து ஃப்ரம் எஃப்டா கண்ட்ரீஸ்லேருந்து இது பண்ணணுன்றத ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ ஜாப்ஸில் என்ன டார்கெட்னா 1 மில்லியன் டைரக்ட் ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் டார்கெட் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்குள்ள டார்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 14 சாப்டர்ஸில் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் மெயின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆக்சஸ் ஃபார் குட்ஸ், ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோஷன், சர்வீஸ் மார்க்கெட் ஆக்சஸ்ஸு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டு, ட்ரேட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து ஃபோக்கஸ் ஏரியாஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஆக்சஸ் ஃபார் குட்ஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ கண்ட்ரி பிளாக்கா. ஸோ எஃப்டா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 92.2% கிட்ட டேரிஃப் லைன் வச்சுருக்காங்க. தென் இந்தியா டு எஃப்டாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து எஃப்டா டு இந்தியா, இது வந்து இந்தியா டு எஃப்டாக்கு 82.7% வந்து டேரிஃப் லைன் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லைக் அதுக்கப்புறமா வந்து கவரேஜ் பார்த்தீங்கன்னா 100% நான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் ப்ளஸ் டேரிஃப் கட் ஆன் ப்ராசஸ்டு அக்ரி ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சர்வீஸ் செக்டார் ஹைலைட்டு. இதில் வந்து இந்தியாவோட ஐடி, பிஸ்னஸ், பர்சனல், கல்ச்சுரல் அண்ட் ரீக்ரியேஷனல் சர்வீஸ் வந்து இது பூஸ்டப் பண்ணுது. அண்ட் லைக் எது மூலமாக இதை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மோட் 1, மோட் 3, மோட் 4 மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ரெகக்னிஷன் அக்ரிமெண்ட்டு. என்னென்னா நர்சிங், சிஏ, ஆர்கிடெக்ட் லைக் இந்த இதுக்கெலாம் வந்து மியூச்சுவல் ரெகக்னிஷன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் கவர் பண்ணக்கூடிய சப்செக்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்தியா ஆஃபர் பண்ணுறது 105, எஃப்டா கமிட்மெண்ட்ஸ் வந்து ஸ்விட்சர்லாண்ட் வந்து 128, நார்வே வந்து 114, லையக்டென்ஸ்டீன் 107, ஐஸ்லாண்ட் வந்து 110. ஸோ இதில் கவர் பண்ணக்கூடிய சப்செக்டார்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ எஃப்டா டெஸ்க் பாருங்கள். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷனுக்கு சிங்கிள் விண்டோ. அதுக்கப்புறமா எஃப்டா பிஸ்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. எதுலனா இன்வெஸ்டிங், எக்ஸ்பேண்டிங் அண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்தியாவில். தென் கண்டினியூஸ் பிஸ்னஸ் கவர்மெண்ட் டைலாக் வந்து இதை என்ஷூர் பண்ணதும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்னென்னா லைக் இது வந்து அக்ரிமெண்ட் வந்து ஒரு 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில போடுவாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பேரியர்ஸ் லைக் டேரிஃபு, கோட்டாஸ் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது. இது வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து ப்ரொமோட் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ திரும்ப சொல்கிறேன்,
ஸோ இது வந்து இந்த ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் வந்து லைக் இந்தியாவுக்கும் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க MOU. ஓகேங்களா. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. எஃப்டா மெம்பர் கண்ட்ரிஸ் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறமா அது எந்த பர்பஸ்க்காக லைக் ஓகேங்களா, எந்த ஒரு 4 டெவலப்டு இந்தியன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு மத்தியில் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கீ டார்கெட்டை அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கான டைம் பீரியட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ். அதுக்கப்புறமா ஒரு 14 சாப்டர்ஸில் இவங்க வந்து ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்கணும் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் இதில். ஓகே. ஸோ இதில் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் மல்டிஃபேட் கம்ப்ரஸ்டு பயோகேஸும் அண்ட் பொட்டாஷ் கிரானுலர் ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்து அகிலியா நகர் மகாராஷ்டிரா அங்கே தான் வந்து லைக் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல பர்டிகுலராக அப்படின்னு கேட்டாங்கன்னா, மகாரிஷி சங்கரோ கொலி சஹாகர் கர்கரனா லிமிடெட், இது வந்து ஒரு சுகர் ஃபேக்ட்ரி. ஸோ அங்கே தான் இந்த கம்ப்ரஸ்டு பயோ பிளான்ட் அப்படின்றது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் மல்டிஃப்ளீட் இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது, இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னா ஹக்கிலியா நகர் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கான பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 கோடி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து லைக் எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இதோட கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க. ஸோ 12 tons பர் டே கம்ப்ரஸ்டு பயோகிராஸ் அண்ட் 75 tons பர் டே வந்து பொட்டாஷ் கிரானுவல்ஸை வந்து இது பண்ணுது. அதே மாதிரி 15 கோஆப்ரேட்டிவ் சுகர் மில்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியாவில் வந்து இது சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபெசிலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மல்டி ஃபீட் பயோ கேசிஃபிகேஷன் ப்ளஸ் ஸ்ப்ரே ட்ரையிங் ஃபார் பயோ பொட்டாஷ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபீட் ஸ்டாக் வந்து சுகர் கேன் பை ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் மட்டு மொலாசஸ் ஃபில்டர் கிக் ஜாக்ரி ரெசிடியூஸ். ஓகேங்களா. ஸோ லைக் இதோட ப்ராசஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டாச்சுவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அதையும் அன்னிவல் பண்ணது யாருன்னா அமித்ஷா தான். ஸோ எந்த பர்சனாலிட்டி ஆனர் பண்ணுற விதமாக இந்த ஸ்டாச்சு அன்னிவல் பண்ணியிருக்காங்கன்னா வித்தால் ராவ் எக்நாத் ராவ் விக்கல் பட்டேல். இவர் வந்து பத்மஸ்ரீ 1961 வாங்கியிருக்காரு ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்காக. அதே மாதிரி பாலா சாஹிப் எக்நாத் வித்தல் ராவ் விக்கி பட்டேல், இவர் வந்து பத்மபூஷன் 2010 அவரோட சோஷியல் ஒர்க்குக்காக வாங்கியிருக்காங்க. ஓகே. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இந்தியாவோட கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில். ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸில் வந்து நம்ம ஒரு ஸ்டாச்சு இனாக்ரேஷன் பார்த்துருப்போம், ப்ளஸ் வந்து அந்த கம்ப்ரஸ்டு பயோ கேஸும் ப்ளஸ் வந்து பொட்டாஷ் கிரானுல் பிளான்ட்டை பற்றி பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எதோட அலைன் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா வேஸ்ட் டு வெல்த் ஆத்மா நிர்பாரத். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து அலைன் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் 4th நியூஸ். ஸோ 4th நியூஸ் என்னென்னா, HLC இவங்க வந்து டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ரெக்கவரி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை அப்ரூவ் பண்ணது யாருன்னா ஹை லெவல் கமிட்டி. ஓகேங்களா. ஸோ இதோட சேர்பர்சன் யாருன்னு கேட்டாங்கன்னா அமித்ஷா. ஓகே. ஸோ இதுக்கான டோட்டல் அவுட்லே வந்து 4645 crore. ஃபண்டிங் சோர்ஸ் எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டு. ஓகே. ஸோ இதில் இருக்க பெனிஃபிஷியரி ஸ்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அசாம், கேரளா, மத்திய பிரதேஷ், ஒடிஷா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ், இதெல்லாமே இதில் இருக்க பெனிஃபிஷியரி ஸ்டேட்ஸ். ஓகே. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ், ஃப்ளட் கண்ட்ரோல், ரெக்கவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இதில் இருக்க ப்ராஜெக்ட் நேம்ஸ் அதுக்கான காஸ்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ப்ராஜெக்ட் நேம் வந்து ரீஸ்டோரேஷன் ரிஜுவினேஷன் அண்ட் வெட்லேண்டு. இது வந்து அசாமில் 692.05 crore வந்து இதுக்கான பட்ஜெட் அலாகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அர்பன் ஃப்ளட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபேஸ் 2. இது வந்து 11 சிட்டிஸு அக்ராஸ் 9 ஸ்டேட்ஸில். இதுக்கான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 2444. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து குவாக்தி அசாமு. இதில் வந்து ஒரு 200 சென்டர் ஷேர், இதுக்கு வந்து 180 crore வந்து இது பண்ணியிருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து அசாம், கேரளா. ஸோ இதுக்கு வந்து 1270.79 crore அசாம்து. கேரளா வந்து பார்த்தீங்கன்னா 260.56 crore.
ஸோ நெக்ஸ்ட் அர்பன் ஃப்ளட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த சிட்டிஸ் கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் எந்தெந்த சிட்டிஸ் வந்து ஒரு 11 சிட்டிஸ் வந்து கவர் ஆயிருக்கு. அந்த 11 சிட்டிஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செலெக்ஷன் க்ரைட்டீரியாவும் பார்த்துக்கோங்க. ஸோ ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி, ஃப்ளட் வல்னரபிலிட்டி அண்ட் சோஷியோ என்விரான்மெண்டல் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இது எல்லாமே அதோட செலெக்ஷன் க்ரைட்டீரியா, லைக் அந்த சிட்டி செலக்ட் பண்ணியிருந்தாங்களே அதுக்கான க்ரைட்டீரியா தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளட் மிட்டிகேஷன் வந்து குவாஹாத்தி அசாமில் இதுக்கான பட்ஜெட் வந்து 200 crore நம்ம பார்த்தோம்ல. ஸோ சென்டர் வந்து 180 crore பார்த்தோம். ஸோ இது வந்து இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்ட் அப்ரூவல். ஸோ டிசாஸ்டர் ஃபண்ட் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த ஃபண்டு டைப் அப்படின்றதோ சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ்டு எஸ்டிஆர்எஃப் ரிலீஸஸ் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டு, நேஷ்னல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டு. ஓகேங்களா. அதே மாதிரி FY26க்கு ஓவரால் ரிலீஸஸோ சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான தனித்தனி அமௌண்ட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2006ல். இது வந்து சேர்பர்சன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 2005 ஆக்ட், அதுக்கு கீழே தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னது, மிட்டிகேஷன் ரெக்கவரி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் யார் பண்ணியிருக்காங்கன்னா HLC. ஓகேங்களா. ஸோ சேர் பண்ணது யாருன்னா யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க ஃபார் எந்த ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசாமுக்கு. ப்ளஸ் வந்து இதுக்கான அவுட்லே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 692.5. ஓகே. ஸோ அதில் ஸ்டேட்டோட இது தான் வந்து 75, லைக் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது வந்து 75, ஸ்டேட்டோட ஷேர் வந்து 25 சொல்லியிருப்பாங்க. டோட்டலாக வந்து இதில் வந்து ஒரு 24 வெட்லேண்ட் கிட்ட வந்து என்ன ஆயிருக்குன்னா கவர் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த நியூஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாக லைக் வெப்சைட்லையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதுலேயே எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்குதோ, இங்கே ஹைலைட்ஸில் இருக்குது பாருங்கள். இருந்தாலும் எப்போவுமே வந்து இந்த எக்ஸாம் இன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்க்கும்போது இப்போ ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம நோட்ஸே படிச்சுட்டு கூட எக்ஸாம் இன்ஸ்ன்ட்டு ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். பட் ஆனால் மேக்ஸிமம் நம்ம நோட்ஸ்லேயே எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகிடுது. ஸோ நான் எதுனா கவர் ஆகாத பாயிண்ட்டு நான் மென்ஷன் பண்ணி ஒரு நியூஸ்க்குமே சொல்லிட்டு தான் இருக்கேன் இது கவர் ஆகலை அப்படின்ட்டு. நேற்று வீடியோவில் கூட நிறைய சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இதில் டோட்டல் சிட்டிஸ் எவ்வளோ கவர் ஆகுதுன்னா 11 சிட்டிஸ் கிட்ட கவர் ஆகுது. ஸோ லைக் இது வந்து அப்ரூவல் 3 பார்த்தீங்கன்னா ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு வந்து 180 crore சொல்லியிருக்காங்க. அப்ரூவல் 4 தான் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அசாமுக்கும் கேரளாக்கும். ஸோ மொத்தம் 4 அப்ரூவல் இதில் பார்த்துருப்போம் நம்ம. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் கொன்கான். ஓகேங்களா. ஸோ இந்த கொன்கான் வந்து ஒரு பைலேட்ரல் மெரிடைம் எக்ஸசைஸு. இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேவியும் ராயல் நேவியும் அண்ட் ஆஃப் த யுனைடெட் கிங்டம் இவங்க தான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே. இது ஃபஸ்ட்டு எங்கே நடந்திருக்குன்னா எப்போ இன்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்கன்னா 2004ல். இது எங்கே நடக்குதுன்னா இந்தியாவோட வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நேவல் அசட்ஸ் வந்து லைக் நம்ம இந்தியாவிலேருந்து INS விக்ராண்ட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கரியர் ஃப்ளாக்ஷிப் இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. தென் யுனைடெட் கிங்டமில் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்பர் ஃபேஸ் இது வந்து இந்தியன் வெஸ்ட் கோஸ்ட்டில் தான் நடக்குது. தென் வந்து சி ஃபேஸ் இதிலே வந்து ஃபேஸஸ் இந்த எக்ஸசைஸ் இந்த கொன்காத் அப்படின்றது ஒரு 2 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. ஹார்பரு அதுக்கப்புறமா வந்து சி ஃபேஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த 2 ஃபேஸும் என்னென்னன்றது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன இதில் பார்த்துக்கணுன்னா ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் ஜஸ்ட் இந்த எக்ஸசைஸ் ரிலேட்டட்லாம் நீங்கள் மேக்ஸிமம் அந்த 2 கண்ட்ரி எங்கே நடக்குது அப்படின்றது பார்த்துக்கோங்க போதும். ஓகே. அதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா அந்த ஷிப்போட நேம் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து வேர்ல்டோட ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 19,400 feet எங்கன்னா லடாக்ல. ஓகேங்களா. ஸோ இது லடாக்ல தான் பண்ணியிருக்காங்க. இதோட 19,400 feet. இது வந்து வேர்ல்டோட ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்து ஹும்லிங்லா பாஸ் இதுதான் வந்து லைக் ப்ரீவியஸில் ஹையாக இருந்தது. இப்போ இதையும் வந்து இது பீட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதில் வேறு என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதில் லைக் இன்ஜினியர் இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் தான் வந்து இவங்க வந்து அதை அங்கே பில்டே பண்ணுறாங்க. ஸோ லைக் என்னென்ன மாதிரி இது அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் வேறு
அவ்வளோதான். இதில் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து வேர்ல்டோட ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பில்ட் பண்ணுறது தான் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். எந்த ப்ராஜெக்ட் கீழே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இமானுக்கு கீழே தான் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடம் பர்டிகுலராக லடாக்கில் கேட்டாங்கன்னா மிக்லா பாஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆல்டிடியூட் ஃபீட் தான் வந்து 19,400. ஸோ ப்ரீவியஸாக அச்சீவ் பண்ண ரெக்கார்டு வந்து என்னென்னா ஹும்லிங் லா பாஸ், அது வந்து 19,024 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். லைக் இதை லெட் பண்ணது யாருன்னு கொடுத்துருக்காங்க, விஷால் ஸ்ரீவஸ்தவா, சீஃப் இன்ஜினியர் இந்த ப்ராஜெக்ட் ஹிமான்க்கு. ஸோ அவர் தான் வந்து இதை லெட் பண்ணுறாரு. அதே மாதிரி இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இது வந்து 3rd ஆக்சஸ் டு ஃபக்சி வில்லேஜ் நியர் த LACன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதில் இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு 7th நியூஸ். ஸோ 7th நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டரும் அதுக்கப்புறமா III இது பாருங்கள், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நயா ராய்ப்பூர், இவங்க வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்கு இடையில பாருங்கள், ஸோ டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கீழே வரவங்க, இவங்களும் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நாயா ராய்ப்பூர் சத்தீஸ்கர், ஸோ 2 பேர் தான் வந்து அட்வான்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெலிகாம் டெக்னாலஜிஸ் வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கீ ஏரியாஸ் ஆஃப் கொலாபரேஷன்ஸ், ஸோ எதுலலாம் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ஓப்பன் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க் டிஸ்அக்ரிகேஷன், அதுக்கப்புறமா 5G 6G இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, அதெல்லாம் வந்து லைக் கொலாப் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா ஸ்பெசிஃபிக் டெலிகாம் ஃப்ரேம்வொர்க் வந்து ஃபார் 5G 6Gக்கான டெவலப்மெண்ட்டு. தென் வந்து டிஜிட்டல் கனெக்டிவிட்டி வந்து அக்ராஸ் ரூரல் அண்ட் அர்பன் ரீஜியன்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகாடமிக்கோட இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க டெலிகாம் ஃபீல்டில். ஸோ இது வந்து அதோட எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யாரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க, எதுக்காக, ப்ளஸ் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க மெயினாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஆப்கி புஞ்சி ஹாப்கா ஹதிகர் கேம்பகைன். ஓகேவா? ஸோ இது வந்து லைக் இந்த கேம்பகைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணது நிர்மலா சீதாராமன், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். எங்கன்னா காந்தி நகர், குஜராத்தில். ஓகேங்களா? ஸோ இது எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அக்டோபர் டு டிசம்பரில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கோஆர்டினேட் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இவங்க தான் வந்து இதை கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ரெகுலேட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்னன்றது பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். RBI, SEBI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி, பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனி, பென்ஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க கீ ஃபீச்சர்ஸும் படிச்சுக்கோங்க. தென் வந்து இதோட எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த கேம்பகைன். எங்கன்னா காந்தி நகர், குஜராத்தில். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அன்கிளைம்டு ஃபினான்ஷியல் அசட்ஸ்க்கான ஒரு செட்டில்மெண்ட்கான ஒரு இது கேம்பகைன் தான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அவார்டு. ஸோ அவார்டு வந்து பார்த்திங்கன்னா இது நோபல் ப்ரைஸ் தான். ஆக்சுவலி இது வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இதில் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து ஃபிசியாலஜி அண்ட் மெடிசன், இது ரெண்டுத்துக்கு ஃபிசியாலஜி அண்ட் மெடிசன் ஃபஸ்ட்டு அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா நோபல் அசம்பிளி, இவங்க தான். இது வந்து ஸ்டாக்ஹோம், ஸ்வீடனு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் மணி இதுக்கான பார்த்துக்கோங்க 11 மில்லியனு. ஓகேங்களா? அதே மாதிரி கோல்டு மெடல் அண்ட் டிப்ளமோ இது தராங்க. ஸோ யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஷிமான் சஹாகுச்சி, மேரி ஹி ப்ருன்கோ, ஃப்ரெட் ராம்செதல், 2 பேர் USA, ஒருத்தவங்க ஜப்பான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்களா அந்த இது பற்றி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நோபல் ப்ரைஸோட ஃபேக்ட் பற்றி பேசியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபேக்ட்ன்றது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ப்ரைஸ் வந்து 1901 to 2025 மொத்தம் 116 ப்ரைஸஸ், 232 லாரெட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஷேர்ட் அவார்ட்ஸ் 40 சிங்கிள் வின்னர், 36 டூ வின்னர், 43 வின்னர்ஸு. ஸோ உமன் லாரெட்ஸ், யங்கஸ்ட் வின்னரு, ஓல்டஸ்ட் வின்னர், ஃபஸ்ட்டு உமன் வின்னரு, இயர்ஸ் நாட் அவார்டடு
இந்த இயர்ஸ்லாம் வந்து இந்த நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 2024 வின் பண்ணவங்களோட நேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. தென் வந்து ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஆக்சுவலி இதில் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து நோபல் ப்ரைஸ் எந்த இதுலனா இந்த மெடிசன் ஆர் ஃபிசியாலஜி இந்த கேட்டகரிக்கு தான் நம்ம இப்போ நோபல் ப்ரைஸ் பார்த்துருக்கோம். மொத்தம் 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த அவார்ட் பற்றி நிறைய கொஷின்ஸ் நம்மளுக்கு எக்ஸாமில் வருதுல்ல. ஸோ லைக் அந்த மாதிரி நோபல் ப்ரைஸ் பற்றி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் விடாமல் எல்லாமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீஸ் மேக்கர் அவார்டு, சாரி இந்தியன் பீஸ் மேக்கர் ஆனர் பண்ணுறாங்க. யாருன்னா UNISFA. ஸோ யுனைடெட் நேஷன் இன்டர்ம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஃபார் அபியே. ஸோ இந்த ஹபியே அப்படின்றது வந்து கண்டஸ்டட் ஆயில் ரிச் பார்டர் ரீஜியன் எங்கே இருக்குன்னா சுடான் அண்ட் சவுத் சுடானுக்கு மத்தியில். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அது மட்டும் பார்த்துக்கோங்க, அதில் போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் இந்த கேப்டன் சுபான் சுக்லா அண்ட் விக்சித் பாரத் பில்டத்தான் இது. ஓகே. ஸோ இது வந்து பிராண்ட் அம்பாசிடர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இந்த விக்சித் பாரத் பில்டத்தான் அப்படின்றதுக்கு. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான். ஸோ டார்கெட்டட் ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 6 to 12 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா லைக் அந்த பில்டத்தானுக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா லார்ஜஸ்ட் எவர் ஸ்கூல் ஹேக்கத்தான். இதில் வந்து ஓவர் 1 crore ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1.5 lakh ஸ்கூல்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா டு கிரியேட் இன்னோவேட்டிவ் ப்ரோட்டோடைப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு 4 மேஜர் தீம்ஸு, ஆனால் என்னென்னு ஸ்பெசிஃபை பண்ணலை. ஓகேங்களா? ஸோ சுபான்ஷு சுக்லா வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஆஃபீஸர் அண்ட் டெஸ்ட் பைலட் குரூப் கேப்டன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஆக்சியம் 4 மிஷன்லேயும் கமர்ஷியல் ஸ்பேஸ் ஃப்ளைட் இதில் வந்து இது பண்ணியிருப்பாரு. இது சப்போர்ட் பண்ணது யாருன்னா இஸ்ரோவும் நாசாவும் தான். ஓகே. ஸோ இவர் வந்து ஆப்ரேட்டட் பை ஆக்சியம் ஸ்பேஸ். ஆக்சியம்னா அமெரிக்கன் ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர். ஓகே. ஸோ இவரோட நோட்டபிள் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு இந்தியன் ரீச் பண்ணியிருக்கிறது இவர் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ICGS அக்ஷார் இது வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஷிப்பு ஆஃப் 8th ஆதாமியா கிளாஸ் ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசலில். ஓகே. ஸோ இதை கமிஷன் பண்ணது யாருன்னா திப்தி முகில் சாவ்லா. ஸோ இவங்க தான் வந்து இதை கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பில் பண்ணது யாருன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இந்த ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க. லைக் அக்ஷார் அப்படின்றது இம்பெரிஷபிள். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இண்டிஜினியஸ் கண்டென்ட் வந்து 60% கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லென்த் அண்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. 51 மீட்டர் 320 tons. ஓகேங்களா? ஸோ ப்ரொபல்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 controllable pitch propulsors வித் கியர் பாக்ஸஸோட. ஸோ சிஸ்டம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்டெகிரேட்டட் பிரிட்ஜ் சிஸ்டம், இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆட்டோமேட்டட் பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸு. ஸோ இது எல்லாமே அதில் இருக்க சிஸ்டம்ஸு. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க. டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் ஜூனியர் வேர்ல்டு கப்பு நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 11th எடிஷன். இது ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 208 ஷூட்டர்ஸு ஃப்ரம் 19 ஃபெடரேஷன்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டீம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 69 ஷூட்டர்ஸ் இருக்காங்க. ஈவெண்ட் வந்து 59 ஒலிம்பிக் மெடல் ஈவெண்ட் ப்ளஸ் 3 நான் ஒலிம்பிக் மெடல் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டல் மெடல் கோல்டு வந்து 8 வாங்கியிருக்காங்க, சில்வர் 10, பிரான்ஸ் 8 வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 26 மெடல் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரேங்கிங்கில்.
ஸோ டாப் 5 கண்ட்ரிஸ் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் நியூட்ரல் அத்லெட் அவங்க வந்து செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் வந்து இட்டாலி, ஃபோர்த்து சைனா, ஃபிஃப்த்து ஒன்று வந்து ரிபப்ளிக்கா. ஸோ ப்ரீவியஸ் எடிஷன் பார்த்தீங்கன்னா லைக் ஜெர்மனியில் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ செகண்ட் வந்து 12th வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். ஸோ இதோட அஃபிஷியல் நேம் வந்து இந்தியன் ஆயில் நியூ டெல்லி 2025 வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். இது எங்கே நடந்திருக்குன்னா இதுவுமே வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. ஓகே, ஆர்கனைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் தான் ஆர்கனைசர். இதோட ஆக்சசிபிலிட்டி பார்ட்னர் யாருன்னா ஸ்வயம். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் எடிஷன் வந்து ஜப்பானில் நடந்திருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்ட்டிசிபேஷன் ஒரு 100 கண்ட்ரீஸு, அத்லெட் வந்து 1182. ஓகே, ஸோ ஈவெண்ட் வந்து ஒரு 184 ஈவெண்ட் கிட்ட நடந்திருக்கு. ஸோ இதில் டாப் 5ல இருக்கவங்கள பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து 10th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ டாப் 5 பிரேசில், சைனா, அதுக்கப்புறமா இந்த ஈரானு, நெதர்லாண்ட், போலாண்டு, இவங்க தான் டாப் 5ல இருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியா மொத்தம் வந்து 22 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. 6 கோல்டு, 9 சில்வர், 7 பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்டேட் நியூஸ் இருக்குது இதில். ஓகே, ஸோ இது வந்து மஜ்ஜா கார் யோஜனா அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மை ஓம் ஸ்கீம் அப்படின்ட்டு. ஸோ இது லான்ச் பண்ணது அமித்ஷா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபார் எதுக்காகனா இந்த லாங் டைம் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ஹவுசஸ் பில்ட் ஆன் கவர்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி லேண்ட்ஸில் அவங்களுக்கு ஓனர்ஷிப் ரைட்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு இதுதான் இது. ஓகே, ஸோ இதுக்கான டைம்லைன் வந்து வித்தின் 6 மந்த்தில் வந்து ஓனர்ஷிப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதர் இனிஷியேட்டிவ்ஸும் வந்து அவர் அங்கே இது பண்ணியிருக்காரு. ஸோ 21 ப்ராஜெக்ட்டு, அதுக்கான வந்து ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 2452 crore. ஸோ அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டூரிசம், பப்ளிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பப்ளிக் சேஃப்டி அண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ், எஜுகேஷன் அண்ட் ரீக்ரியேஷன், மைல்ஸ்டோன் செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு. ஓகே, ஸோ 5 years ஆஃப் ஸ்வயம் பூர்ணா கோவா இனிஷியேட்டிவ் வந்து கமாமரேட் பண்ணுற விதமாக ஒரு புக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கோவாவோட கவர்னர் பார்த்துக்கோங்க அசோக் கஜபதி ராஜு, கேபிட்டல் வந்து பனாஜி. ஓகே, ஸோ இன்னைக்கான நியூஸ் வந்து அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதுக்கான PDF வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.